Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் பகுதியில் சூறாவளி காற்று வீசியதால் வீடுகளின் மேற்கூரைகள் உள்ளிட்டவை சேதமடைந்துள்ளன. விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க இருக்கலாம். சரவணன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் பிரகாஷ். தூத்துக்குடி மாவட்டம் வாகைக்குளம் சுங்கசாவடி பகுதியில் நேற்று மாலை திடீரென்று வீசிய பலத்த ஒரு சூறாவளி காற்றால் விமான நிலைய விரிவாக்க பணிக்காக அங்கு அமைக்கப்பட்டிருந்த தற்காலிக தகர கொட்டைகள் சரிந்து விழுந்ததில் தற்பொழுது 6 பேர் வரை படுகாயமடைந்திருக்கிறார்கள். தூத்துக்குடி விமான நிலைய விரிவாக்க பணிகள் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. இந்த பணிகளுக்காக தொழிலாளர்கள் தங்குவதற்கும் பணி உபகரணங்களை வைப்பதற்கும் சாலையோரத்தில் தற்காலிகமான தகர வீடுகள் மற்றும் கொட்டகைகள் அமைக்கப்பட்டிருந்தன. ஞாயிற்றுக்கிழமை மாலை அப்பகுதியில் எதிர்பாராத விதமாக பலத்த சூறைக்காற்று வீசியது. காற்றின் வேகம் மிக அதிகமாக இருந்ததால் அந்த தற்காலிக கொட்டகைகள் மேற்கூரைகள் திடீரென்று பெயர்ந்து காற்றில் தூக்கி வீசப்பட்டன. காற்றில் பறந்த அந்த கூர்மையான தகரங்கள் சுங்கசாவடி பகுதியை நோக்கி பறந்தது. அப்பகுதியில் இருக்கக்கூடிய மின் கம்பங்களில் அந்த தகரங்கள் சிக்கிக் கொண்டதால் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டது. சுங்கசாவடியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் வாகனம் மற்றும் சில தனியார் வாகனங்கள் மீது தகரங்கள் விழுந்து பலத்த சேதம் அடைந்தன. இதில் எதிர்பாராத விபத்தில் அந்த பகுதியில் இருந்த தொழிலாளர்கள் மற்றும் பொதுமக்கள் என மொத்தம் 6 பேர் வரை தற்போது வரை படுகாயமடைந்திருக்கிறார்கள். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த ஆம்புலன்ஸ் குழுவினர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு உடனடியாக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். அங்கு அவர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த சம்பவம் குறித்து தகவல் அறிந்த புதுக்கோட்டை காவல் நிலைய போலீசார் உடனடியாக நிகழ்விடத்திற்கு சென்று விசாரணை நடத்தி வருகிறார்கள். இது தொடர்பாக வழக்கு பதிவு செய்திருக்கக்கூடிய போலீசார் தற்காலிக கொட்டகைகள் பாதுகாக்கப்பட்ட முறையில் அமைக்கப்பட்டதா அல்லது இயற்கை பேரிடர் காரணமாக தான் விபத்து நடந்தது என்று பல்வேறு கோணங்களில் விசாரணையானது தொடங்கப்பட்டிருக்கிறது. வாகைக்குளம் சுங்கசாவடி மற்றும் விமான நிலைய சாலை பகுதியில் மக்கள் நடமாட்டம் அதிகம் இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்தது வாகைக்குளம் மற்றும் தூத்துக்குடி மக்களில் ஒரு பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. பிரகாஷ், விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.